ஒரு சிறு கதை சொல்கிறேங்க. ஒருத்தரவங்க 30 அடியில் ஒரு கிணறு தோண்டுறாங்கங்க. தண்ணியும் வந்துடுது. அதை பார்த்து ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு, நமக்கும் தண்ணி கஷ்டமாக இருக்கே, நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 30 அடி தோண்டிடுவோம், தண்ணி வந்துடும் சொல்லிட்டு அங்கங்கே கடனெல்லாம் வாங்கி அந்த 30 அடியை தோன்றுறாருங்க. 30 அடி தோண்டியும் தண்ணி வரல. சரி 40 அடி தோன்றுறாரு, அப்போவும் தண்ணி வரல. 50 அடி 60 அடின்னு போயிட்டு கடைசியில், கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன், தண்ணியே வரல, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன், இவ்வளோ கடனை வாங்கி தான் நான் இதை இன்றைக்கி கிணறே எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன், இதுக்கப்புறம் தண்ணியும் இல்லை, நான் விவசாயமும் பண்ண முடியாது, நான் வாங்கின கடனை எப்படி அடைப்பேன், இது வரைக்குமே தண்ணி வரலையேன்னு அழுதுட்டு உக்காந்துட்ருக்காரு. அப்போது அந்த 30 அடியில் தண்ணி வந்தவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை, நல்ல எண்ணம் இருந்தால் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பார் கடவுள், எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும், நல்லவங்களுக்கு தான் நல்லது செய்வார் கடவுள் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போது இவர் ரொம்ப மனநொந்து அழுகுறார். கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா, விவசாயம் பண்ணி 4 பேருக்கு உதவியாக இருக்கலான்னு நான் நினச்சேனே, என் வறுமையை போக்குறதுக்கு நீயும் என்னை கைவிட்டுட்டியா அப்படின்னு அழுகுறாரு. அப்போது அந்த பக்கமாக போன ஒரு அம்மா, ஏன் பெரியவரே அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் இந்த நிலையை சொல்கிறாரு. சரி, இத்தனை அடி தோண்டிட்டீங்கல்ல, இன்னும் ஒரு 5 அடி தோண்டு, தண்ணி வந்துடும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் தோண்டினதுக்கே எனக்கு கடன் வாங்கி தான் நான் பண்ணேன், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் என்கிட்ட இல்லை, இன்னும் 5 அடி தோண்டுறதுக்கு யார் வருவாங்க, எப்படி போய் நான் போய் அவங்களை கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறாரு. சரி, ஏதாவது ஒரு சமாளித்து எங்கேயாவது வாங்கி இதையும் செஞ்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அங்கே இங்கேன்னு திரும்பவும் கடன் வாங்கி அந்த 5 அடியே தோன்றார். அந்த 5 அடி தோண்டியும் தண்ணி வரலங்க. அப்போ தான் அந்த பெரியவர் கடவுள் நினச்சி மனம் நொந்து போய் அழுகுறாரு. உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குதுங்க. அந்த தோண்டிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க, உள்ளே ஒரு பெரிய பொருள் இருக்குது, நாங்கள் அதை மேலே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு. மேலே எடுத்துகிட்டு வந்தால் அதுதாங்க புதையல் அவருக்கு. அதில் திறந்து பார்த்தோன்னே பொற்காசுங்களும் நிறைய பணமும் ராஜாக்களோட நகைகளும் நிறைய இருக்குது. அரசாங்கத்தில் கொண்டு போய் அவர் ஒப்படைச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு இவருடைய நேர்மையும் நல்ல குணத்தையும் அவங்க பார்த்துட்டு புதையலில் இருக்க பாதியை இந்த பெரியவர்கிட்டையே அவங்க ஒப்படைச்சிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் அவர் தாங்க அங்கே கோடீஸ்வரராக இருக்கார். கடன் வாங்கி கிணறு வெட்டுறாரு. இப்போது பல்லாயிரம் பேருக்கு கிணறு வெட்டி தர அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருங்க. அவரை போயிட்டு நல்ல எண்ணம் கிடையாதுன்னு சொன்னவங்க முன்னாடி கடவுள் பாருங்கள் எந்த அளவுக்கு அவரை உயர்த்தியிருக்காரு. அவர் எத்தனை அடி தோண்டியும் தண்ணி வரலையேன்னு ஏக்கத்தில் மனம் நொந்து போகாமல் ஒரு அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போவும் நம்பிக்கை விடாமல்